உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கைய கூட கழுவு விடாம கூட்டிட்டு வந்தீங்க. என்ன வேணும்? வந்து நில்லு. என்ன பிரச்சனை? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன் இரு. நேத்து எங்ககிட்ட 2 பேரும் கேள்வியா கேட்டீங்கல்ல? அதுதான் கேட்க கூடாது பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு தான் நாங்க பார்த்தோமே. சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நாங்க வேற என்ன சொல்லணும்? அதான் நாங்க வாயை மூடிக்கிட்டோமே. ஏய் இங்க பாரு, சும்மா ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காத, புரியுதா? இந்த ரேணுகா, திரும்ப திரும்ப எங்களை இதையே பேச வைக்காத, புரியுதா? இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எங்க வயசாயிருச்சு. ஆனா இதுக்கு மேலேயே நான் ஓடணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் உன் கூட ஒரே குடும்பமா சந்தோஷமா எல்லாத்தையும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதோ அவனும் அப்படிதான் நினைக்கிறான். தயவு செஞ்சு 2 பேரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்கிறோம். இதுக்கு மேல எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறது? ஏங்க மொத்தமா என்ன வேணா செய்யுங்கன்னு நாங்க ஒதுங்கி நிக்கிறோம். இன்னைக்கு அவன் வந்து அந்த பேச்சு பேசுறான், நாங்க வாயவே திறக்கல. இதுக்கு மேல என்னதான் பண்ணணும்? ஐயோ, அப்படி ஒதுங்கி போகாதீங்கன்னு சொல்றேன். எங்க கூட நில்லுங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த ராவண வந்து இந்த வீட்டுல நாடகம் பண்றது பிடிக்கல, அதானே? ஐயோ, எனக்கும் தான் பிடிக்கல. அந்த ஆளை கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறது எனக்கும் பிடிக்கல தான். என்ன பண்றது? ஆனா சில விஷயத்துல நமக்கு துணையா நிக்கிறான்ல. ஓஹோ, அப்ப உங்களுக்கு துணையா தோதாண்டா உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவன் கேவலமானவனா இருந்தாலும் நடு வீட்டுல உட்காரச்சு சிவிசிங்கா இருப்பீங்க. ஏங்க அவன் அதுலதான் சூதாடாங்கிறான், அது உங்களுக்கு குறைக்க மாட்டேங்குது. ஐயோ, காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான பார்க்க வேண்டாமா? காரியம் தானே முக்கியம். காரியம் ஆகணும்ல. ஏய் பாருங்க, அண்ணனை நீங்க சொல்ற மாதிரி அப்படியே உடனே எதிர்த்துலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைட்டி விடலாம். இப்போ அண்ணன் சொத்து விஷயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டாருல, இப்ப அமைதி ஆயிட்டாருல. இந்தாருங்க, இப்ப எங்க பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களை தானே செய்ய சொன்னீங்க. நாங்களும் அந்த சரின்னு முடிவு எடுத்து தான் செய்யறோம். சரி, அந்த முடிவு என்ன முடிவு அதை சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்களோ அதை சொல்லுங்க. இந்தாருங்க, உங்க 2 பேருமே நான் சேர்த்து தான் பேசுறேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களையே செய்ய சொன்னீங்கல்ல, அது எங்க 2 பேருக்கும் சரின்னு பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இனிமே எங்க வேலையை நாங்க மட்டும்தான் பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த ராவணே இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வர மாட்டானா? எதுலையுமே தலையிட மாட்டானா? இந்த ரேணுகா, அப்படியே ஒரே நாள்ல அவனை தூக்கி எரிஞ்சிடலாம் முடியாது. அவன் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நிக்கிறான். அதை நீங்க புரிஞ்சுக்கலனாலும் அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் உண்மைன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நான் இரு இந்தாரு, அந்த ராவணன் நம்ம வீட்டுக்கு வரும்போது உங்க 2 பேரோட மூஞ்சி நீங்க எப்படி வச்சிருந்தீங்க? அப்படியே உருன்னு வச்சுல அப்படியே இருப்பாங்க. இல்ல, எனக்கு புரியல மாமா. எங்களுக்கு அவனை பிடிக்கல. அவன் 1000 தடவை இந்த வீட்டுக்குள்ளார வந்தாலும் எங்க மூஞ்சி அப்படிதான் இருக்கும். என்ன அவனை சொல்றீங்க? உங்களை மாதிரி எங்களால இருக்க முடியாது. ஐயம்மா இருமா, போதும். இந்தாங்க, நாங்க முதல்ல என்ன சொல்ல வந்தோமோ அதை முழுசா சொல்ல விடுங்க. இந்தா புடி, இதுதான் நீங்க கேட்டது. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுல ரெடியா இருக்கு. என்ன கேட்டேன்? ஆமா, இதுதான். நீ என்ன கேட்ட? ஜிஎஸ்டி ஒரு டாக்குமெண்ட்டு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு டாக்குமெண்ட்டு, அப்புறம் பஸ் கம்பெனிக்காரனுக்கும் நமக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்லயே தப்பா இருக்கே. நேத்து முடிவு பண்ண பிசினஸ்க்கு இன்னைக்கு போய் ஜிஎஸ்டி கிடைக்கும்? ஒரு 1.5 மாசமா தான் ஆகும்ல, எப்படி கிடைச்சது அவனுக்கு? மா, அதுக்கு தான் சொன்னேன் அவனோட தயவு தேவைன்னு. இப்ப பார்த்தல எல்லாம் டான் 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 வந்து இறங்கி இருக்கு. இதுதான் அந்த பணக்காரனோட பவர். என்னமோ சந்தேகமா எல்லாத்தையும் பாத்தியே. பாருங்க, கொடுத்துட்டால டாக்குமெண்ட்ட, நல்லா படிச்சு பாருங்க. ரேணுகா, நீ படிச்சவு தானே? எல்லாத்தையும் நல்லா தெளிவா பாரு. எது சரி எது தப்புன்னு நல்லா படிச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கணும்னு சொன்னல, டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே இருக்கு, பாரு. நந்தினி, இது வரைக்கும் நான் எத்தனையோ சத்தியம் வந்துட்ட பண்ணியிருக்கேன். இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா இந்த தடவை எதையுமே சொல்ல போறதில்ல. செய்கிற நீயே பாத்துக்க. ஆனா இப்ப நான் உறுதியா இருக்கேன்.
இப்ப நீங்க உறுதியா இருக்கீங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் உன் பேர்ல தான் பிசினஸ் ஆரம்பிப்பேன். சரியா? அதுல நான் ஜெயிச்சும் காட்டுவேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணு. ஓகே? இந்த ரேணுகா, இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு என்னை நம்பு, புரியுதா? உங்க 2 பேரையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி வந்திருக்கோம். எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு 2 பேரும் எங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து வளருவோம், புரியுதா? நல்லா படித்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லு எனக்கு. நல்லா படித்து பாருங்க. வாங்க சக்தி. என்ன சார், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அவர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மைனஸா தெரியல. ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சீக்கிரமா கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு. நான் போன்ல சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. இதையே நான் ஜீவானந்தம் சொன்னதுனால தான் நான் இந்த உதவியை உங்களுக்கு பண்றேன். சார், அவர் இங்கே இருந்திருந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு சார். அவர் குழந்தையோட ஃபாரின் போயிட்டாராம் சார். உங்களை நான் சிக்கலில் மாட்டி விடுறேன்னுலாம் நினைக்காதீங்க. இல்ல சக்தி, இதை விட பெரிய விஷயமெல்லாம் நானும் ஜீவானந்தமும் செஞ்சிருக்கோம். ஜீவானந்தத்தை சின்ன வயசுலயே ஒரு கம்யூனிஸ்ட் ஆளா தான் பார்த்திருக்கேன். அப்ப எல்லாம் போராட்டத்துக்கு போயிட்டு கை கால்லாம் அடிபட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவான். அந்த மாதிரி போராட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஆனா இந்த காலத்து மனுஷங்கள் எல்லாம் அப்படியே எதிர்மறையா மாறிட்டாங்க. ரொம்ப மோசமான மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஏன்டா நம்ம இந்த உலகத்துல இருக்கோம் அப்படின்ற மனநிலை வந்துருச்சு.